மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொகேஷன் தாங்க. எக்ஸாக்டாக மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொகேஷன்லேயே உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா, ஏரியா ஒரு வாட்டி சுற்றி காட்டிட்டீங்களேன். ஏரியாலாம் ரொம்ப டீசெண்டான ஏரியாங்க, ரொம்ப அமைதியான ஏரியா. கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த C4 கார் பார்க்கிங் தான் நம்மளுக்கு. சரிங்களா, ஒரு XUV காரை நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன்லாம் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட், 875 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. அதோட என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 55% யூடிஎஸ்ங்க, 55% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். யூடிஎஸ் ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் நீங்கள் லைவாகவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க 10/11 10க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்கு. இதே அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இந்த ஏரியாவில் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூடிஎஸ் 38% தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் 55% நம்மளுக்கு யூடிஎஸ் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உங்களுக்கு இருக்குங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொக்கேஷன் தாங்க. எக்ஸாக்டாக மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொக்கேஷன்லேயே உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா, நம்ம சஸ்கல் சொன்னாங்க யாருன்னா மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வித் கார் பார்க்கிங்கோட பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எலிவேஷன் பிளான் பார்த்துருங்க. எலிவேஷன் எல்லாமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏரியா ஒரு வாட்டி சுற்றி காட்டிட்டீங்களேன். ஏரியாலாம் ரொம்ப டீசெண்டான ஏரியாங்க, ரொம்ப அமைதியான ஏரியா. கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த கேட் ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் பார்க்கிங் தான். C4 உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த C4 கார் பார்க்கிங் தான் நம்மளுக்கு. சரிங்களா, ஒரு XUV காரை நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 10 to 11 இயர்ஸ் நம்மளுக்கு ஆகுது. ஆனால் ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. டோட்டலாக இந்த பிளாக்ல மட்டும் நம்மளுக்கு 6 வீடு இருக்குது. சரிங்களா, நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. அப்படியே வாங்க உள்ள போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம சஸ்கோல் சொன்னாங்க யாருன்னா மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. சரிங்களா, ஏன்னா உங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். வாங்க அப்படியே. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் வருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் வரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்லேயே ஒரு சேஃப்டி கிரில் கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன்லாம் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட், 875 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. அதோட என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 55% யூடிஎஸ்ங்க, 55% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். யூடிஎஸ் மட்டும் பார்த்தா 503 503 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் நீங்கள் லைவாகவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் அந்த லேஃப்ட் கபோர்ட்ஸ், இந்த மாடலர் கிச்சன் இது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ராப்பர்ட்டிலாம் அட்டகாசமான கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா, மேலே பாருங்க 2 ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த வீட்டில் டெனன்ட் இருக்காங்க, இந்த மந்த்துக்குள்ளே அவங்க வெக்கேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேக்கெண்ட்டாக வந்துடும். அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நாங்களே லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இந்த சைட் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஷோபாவே நீங்கள் போடலாங்க. ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஷோபா போட்டிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஷோபாவே போடலாம். இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருங்க. EB எல்லாமே நம்மளுக்கு 3 phase EB தான். சரிங்களா, மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொக்கேஷனில் நம்ம சஸ்கோல் சொன்னாங்க நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் எடுத்து வந்திருக்கேன். வாங்க அப்படியே இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தா இந்தியன் கிளாஸ் செட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே வாங்க கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிச்சனாக சொல்ல முடியாதுங்க, ரொம்ப சின்ன கிச்சனாக சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்மளுக்கு வாஷிங் மிஷின் ஏரியாலாம் இருக்கு. ஒரு டேப் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் எதனா வெஷல்லாம் வாஷ் பண்ணீங்கன்னா அங்கே வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் பாருங்க 10/11 10க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. ஒரு உங்களுக்கு அந்த கிராக்லாம் ஒரு கிராக் கூட உங்களால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு.
இன்னைக்கு இந்த மேடவாக்கம் விக்னராஜபுரம் லொகேஷன்ல பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,500 ரூபாயில இருந்து 6,900 ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் நீங்க அடிஷனல் காஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் நீங்க வச்சாதான் ஒரு நியூ அபார்ட்மெண்ட்டே ஹுட் ஒர்க் செமி ஃபர்னிஷ்ட் இல்லாம வாங்க முடியும். இதே அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட் நீங்க இந்த ஏரியால வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூடிஎஸ் 38% தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதுல 55% நம்மளுக்கு யூடிஎஸ் இருக்கு. இவ்வளவு பெனிஃபிட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உங்களுக்கு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன், 49,50,000 49,50,000 நாங்கள் பிரைஸ் கோட் பண்றோம். அதே இந்த லொகேஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபாய் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனா சேர்த்து நான் சொல்றேன், இந்த கார் பார்க்கிங் அந்த அடிஷனல் காஸ்ட் எல்லாமே சேர்த்து. ஆனா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க கோட் பண்ணி இருக்கிற பிரைஸ் 49,50,000 ரூபாய் தான். அதுல இருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா 11/11 11க்கு 11ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, லேஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு. இந்த வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு, லேஃப்ட் இருக்கு. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த டேப் மட்டும் கொஞ்சம் ரஸ்டா இருக்கு, அது மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். மற்றபடி உங்களுக்கு பெரிய ஒர்க்னு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் டு 800 மீட்டர் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நல்ல ஒரு காமான ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 875 நம்மளுக்கு பில்டப் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு, வித் கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு. 10 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 503 503 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருக்கும். 55% யூடிஎஸ். சரிங்களா? பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49,50,000 49,50,000 நாங்கள் பிரைஸ் கோட் பண்றோம். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் இருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்க அடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை ரெகுலராகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரியே லோ பட்ஜெட்ல தான் நல்ல ப்ராப்பர்ட்டிஸா நல்ல லொகேஷன்ல இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.